எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமென்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன? அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும்? இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும்போதே நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.